வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இலக்கு இருக்கும். எல்லாரோட இலக்கையும் எடுத்து பார்க்கும் பொழுது, ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, அது பணமாக தான் இருக்கும். ஏன்னா, ஒரு கருவா நம்ம உள்ளுக்கு உருவாகுறதுல இருந்து, நம்ம இறப்பு வரைக்கும் எல்லா நாட்களும் நிறைய நொடிப்பொழுதுகள்ல, எல்லா படிக்கட்டுகள்லயுமே நம்ம பணம் அப்படின்ற ஒரு தேவைய தாண்டி தான் வந்தாக வேண்டியது இருக்கு. நல்ல படிப்புக்கு, நல்ல உணவு கிடைக்கிறதுக்காக, ஆரோக்கியமான விஷயங்கள் கிடைக்கிறதுக்காக, நல்ல ஒரு இருப்பிடம் கிடைக்கணும்னா, எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, நிம்மதி வேணும் அப்படின்னா கோவில்ல போயோ இல்ல தியானமோ லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதை நான் மக்கள் கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கணும், நல்ல ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பிசினஸை டெவலப் பண்றதுக்குன்னு எல்லா விஷயங்களிலுமே பணம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த தேவைகள் தான் மாற்றமா தோணும். எனக்கு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஜுவல்லரி சேர்க்கணும்னு ஆசை இருக்கும், ஒருத்தவங்களுக்கு தான் பிசினஸ் இன்னும் டெவலப் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஒருத்தவங்களுக்கு இன்னும் ஹையர் செகண்டரி படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடிலாம் பணம் அப்படின்றது ஒண்ணு இன்டைரக்டா இன்வால்வ் ஆகி இருக்கு. இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் என்கிட்ட என்கொயரி பண்ணது பணம் சார்ந்த விஷயங்களுக்காக, பணம் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்காக தான். ஸோ அதனால இனி நம்மளுடைய சேனல்ல நிறைய பணம் சார்ந்த விஷயங்களை பார்க்க போறோம். முக்கியமா என்னோட லைஃப்ல நான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், ஒரு காலகட்டத்துல என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வெறும் ரூ. 450 சம்திங் தான் இருந்தது. நிறைய கடன்களும் இருந்தது என்னுடைய வாழ்க்கையில. அதெல்லாம் நான் எப்படி கிராஸ் பண்ணி வந்தேன், எப்படி நான் நகைகள் சேர்க்கிறதற்காகவும் இருக்கட்டும், என்னுடைய சொத்து மதிப்பை கூட்டுறதா இருக்கட்டும், என்னுடைய கடன்கள்ல இருந்து நான் எப்படி வெளிய வந்தேன், எப்படி மணி மேனிஃபெஸ்ட் பண்ணேன் நானு, அது எவ்வளோ ஈஸின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு டைம் எடுத்தது. அதிக நாட்கள் இது நான் கடந்து வந்தேன். நிறைய விஷயங்களை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அது எல்லாத்தையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நம்மளுடைய சேனல்ல நம்ம பார்க்க போறோம். பிகாஸ் ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்காக பண தேவை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. முக்கியமான அது விஷயம் என்ன அப்படின்னா, படிப்பு சம்பந்தமாக. இந்த ஜூன் மாதம் பள்ளிகள் தொடங்கும் போதா இருக்கட்டும், இப்போ கல்லூரிகள்ல நிறைய பேர் சேர்க்கறதுக்கு அந்த எஜுகேஷன் அப்படின்றது நம்மளுடைய பரம்பரையே மாற்றக்கூடிய விஷயம். அதுக்கு பணம் மற்றவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது கண்டிப்பா இதை சார்ந்த காணொளிகள் இனிமேல் நம்மளுடைய சேனல்ல நீங்க பார்க்கலாம். அண்ட் முக்கியமா சில நியூஸும் நான் பார்த்தேன் பணம் சம்பந்தமாக. இந்த கடன்னால சில ஃபேமிலிகள் தவறான முடிவுகள் எடுக்கிறது எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, யாருக்காவது பண தேவைகள் இருக்கு, பண அளவில் அவங்க முன்னாடி வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க போய் ஒருத்தவங்களுக்கு உணவளிக்கணும், யாரோ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல கர்மா ஆடாகும்னு கிடையாது. இந்த மாதிரி நல்ல தகவல்களை, உங்களுக்கு தெரிஞ்ச அறிவு சார்ந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறது மூலமாகவும் நம்மளுக்கு கண்டிப்பா குட் கர்மா நமக்கு ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வீடியோஸ் அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் அவங்களோட லைஃப்ல கண்டிப்பா பண தேவைகள் எல்லாருக்குமே இருக்கு. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல நிறைய ஈர்ப்பு விதி சம்பந்தமான விஷயங்களை பார்க்குறோம். உங்களுக்கு ஏதோ ஒரு லைஃப்ல ஆசை இருக்கு அப்படின்னா அது உங்களுடைய எண்ணங்கள் மூலமா எப்படி அடைஞ்சுக்க முடியும் அப்படின்றத பத்தி பார்க்குறோம். ஓப்பன் பண்ணும் நிறைய ஏஞ்சல் ப்ரேயர்ஸ் அண்ட் எப்படி உங்க லைஃப் முன்னேற்றுறது அப்படின்ற மாதிரியான சில வீடியோக்கள், டேரோ ரீடிங், இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பத்தியும் நம்மளுடைய சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி அற்புதமான விஷயங்களை யூஸ் பண்ணி உங்க லைஃபை நீங்க பெஸ்டா மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போவே கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலியில நீங்களும் மெம்பர் ஆகிருங்க. உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான நிறைய அற்புதமான விஷயங்களை நீங்க இங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். முக்கியமா நான் எனக்கு இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை பத்தி நிறைய இடங்கள்ல நிறைய செலவு பண்ணி நிறைய இடங்களுக்கு போய் நான் கத்துக்கிட்டேன். ஆனா இதுதான் ப்ராசஸ் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வெறும் ரூ. 500 என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் அன்னைக்கு இருக்கு. ரூ. 450 இருந்தது, அது ஷியர். அதுல இருந்து எப்படி நான் இந்த அளவுக்கு என்னுடைய லைஃப் மாறுச்சு அப்படின்னா, அதுல பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துனது நன்றி எழுதுதல், பணத்துக்கு நன்றி செலுத்துறது. உங்ககிட்ட இப்ப எவ்வளவு இருக்கோ அதற்கு நீங்க நன்றி செலுத்துறது. என்ன மேம் சொல்றீங்க, என்கிட்டயே அமௌண்ட் இல்லையே, என்கிட்ட வீட்லயே அமௌண்ட் இல்லைன்னு தானே நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், அப்புறம் எப்படி நான் நன்றி செலுத்த முடியும்னு உங்களுக்கு தோணலாம். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்தது அவ்வளவுதான். ஒரு சிலருக்கு இப்போ கூட அந்த அமௌண்ட் இல்லாம இருக்கலாம். ஒரு சிலருக்கு அது என்னது, நான் வெறும் ரூ. 400 வச்சிருந்தாங்களா அப்படின்னு தோணலாம். உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கோ, அது ரூ. 10 இருக்கலாம், 10 கோடியாக இருக்கலாம், 10 லட்சமாக இருக்கலாம், 10,000 ரூபாயாக இருக்கலாம். அந்த ரூபாய்க்கு நன்றி செலுத்துங்க. அதே மாதிரி உங்க வீட்டுலன்னு கண்டிப்பா ஏதோ ஒரு அமௌண்ட் வச்சிருப்பீங்கல்ல நீங்க,
ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக அமௌண்ட் வந்து நம்ம ஏதோ ஒரு தேவைக்காக வச்சுருப்போம்ல, அந்த மணி ₹1 இருக்கட்டும், அது 1,00,00,000 இருக்கட்டும், எத்தனை ரூபாய் உங்கள் வீட்டில் நீங்கள் இப்போ வச்சுருக்கீங்களோ அதை எல்லாமே நீங்கள் எடுத்து உங்கள் கைகளால் கவுண்ட் பண்ணி பார்த்து அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து நன்றிகளை வந்து செலுத்த போகிறீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களை கம்ஃபர்ட்டாக ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்கல, லைக் ஏசி, நம்மளோட வாஷிங் மிஷின், நம்ம வேலையை ஈஸியாக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பொருட்களுக்கு வந்து நன்றி செலுத்த போகிறீங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு ஏசி வாங்கியிருக்கேன், அதுக்கு இபி பில் பே பண்ணுறேன் அப்படின்னா அது பணம் இருக்க போய் தானே நான் வாங்குறேன். ரெகுலராக நான் வந்து மணி பே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஏதோ ஒரு கிரைண்டர் நான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம வாங்குறதுக்கு பணம் வந்து தேவைப்பட்டிருக்கு. ஸோ அந்த உங்களுக்கு எதெல்லாம் கம்ஃபர்ட்டாக வச்சுருக்கோ அதற்கான அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பணத்திற்கு நன்றி செலுத்தணும். அதற்கடுத்து உங்களோட லைஃப்ல அத்தியாவசிய தேவைகளா சில பொருட்கள் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குல்ல, முக்கியமா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்தக்கூடிய உணவு, நம்மளுடைய மானத்தை காக்கக்கூடிய உடை, நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்கு ஒரு வீடு, அது வாடகை வீடுல இருக்கலாம், நீங்க வந்து லீஸ்ல இருக்கலாம், இல்லை உங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கலாம், நீங்க பிஜியில் இருக்கலாம், ஹாஸ்டல்ல இருக்கலாம், எங்க இருக்கிறீங்களோ அதுக்கு நீங்க அமௌண்ட் பே பண்ணி தான் இருக்கிறீங்க. ஒரு சில இடங்கள்ல நமக்கு கம்பெனியே வந்து ப்ரொவைட் பண்ணாலும் நம்மளுடைய சேலரி நான் உழைக்கிறேன், அதனால எனக்கு கம்பெனி வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு பின்னாடி பணம் அப்படின்றது ஒன்று இருக்கு. அந்த பணத்திற்கு வந்து நம்ம நன்றிகளை செலுத்த போகிறோம். நெக்ஸ்ட் லெவலில் நம்மளை வந்து லைஃப்பில் வச்சுருக்கோம்ல, ஒரு பிராண்டடான மொபைல் நான் வச்சுருக்கேன், ஒரு பிராண்டடான ட்ரெஸ் நான் யூஸ் பண்ணுறேன், பிராண்டடான லிப்ஸ்டிக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், ஒரு கார் வச்சுருக்கேன், ஒரு 2 பைக் வச்சுருக்கேன், ஒரு காஸ்ட்லியான சில்க் சாரீ வச்சுருக்கேன், மினிமம் 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து காஸ்ட்லி தானே. இன்னைக்கு நான் 10,000 ஒரு புடவை கொடுத்துறேன், ஒரு சிலருக்கு இன்னும் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு நல்ல ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிட்றேன், ஒருத்தன் உணவே இல்லாமல் இருக்கான். அப்போ நான் எவ்வளோ ஹாப்பியான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எவ்வளோ கம்ஃபர்ட்டான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றத பாருங்க. இப்போ ஒரு மிக்ஸி இருக்கு, அந்த மிக்ஸை வந்து நீங்க வாங்கியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து உங்க மாமியார் கொடுத்துருக்கலாம், உங்க தந்தை கொடுத்துருக்கலாம், உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம், நீங்களே உங்களுடைய சேலரியில வாங்கியிருந்திருக்கலாம். அந்த மிக்ஸி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதுக்கு நன்றி எழுதுங்க. அந்த பின்னாடி இருக்குல்ல, அந்த மிக்ஸிக்கு பின்னாடி பணம்னு ஒருத்தன் ஒழிஞ்சிட்டு இருக்கான்ல, அவனுக்கு நீங்க நன்றிகளை செலுத்துங்க. இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போயிட்டு வரீங்க, மேம் உங்க சாரீ சூப்பரா இருக்கு, சார் இன்னைக்கு நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, டே மச்சான் நீ வச்சிருக்க வாட்ச் ரொம்ப அழகா இருக்குன்னு உங்களை ஹாப்பி படுத்துறதுல ஒரு சில விஷயங்கள், அப்போவே அந்த பொருட்களுக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மணி, நீங்கள் 30 days ஒர்க் பண்ணுறனால தான் உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஜாப்ல வேலை பார்க்குறீங்கனாலும் அந்த பணம் உங்களுடைய வேலைக்கு கிடைச்ச ஒரு இது இல்லையா, ஆற்றல் இல்லையா. ஸோ அந்த பணத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. உங்கள் வீட்டில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும், இப்போ நான் கம்ஃபர்டபுளாக ஒரு சேரில் உட்காந்துருக்கேன், எனக்கு முன்னாடி ஒரு லேப்டாப் இருக்குது, நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு மைக் யூஸ் பண்ணுறேன், என்னை சுற்றி கம்ஃபர்டபுளாக நான் ஒரு ஏசியில் உட்காந்துருக்கேன்னா என்னை சுற்றி இவ்வளோ பொருட்கள் இருக்குது, சேர் இருக்குது, டேபிள் இருக்குது, ஸோ நிறைய பொருட்கள் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு பொருட்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்க. நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ், நீங்கள் ஏதோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் பார்சல் பண்ணி அனுப்புகிறீங்க உங்கள் ப்ராடக்டை, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்க இல்லையா, அந்த நீங்கள் வந்து அதை பேக்கிங் பண்ணணும், நல்ல ஒரு சர்வீஸில் வந்து நீங்கள் அதை சென்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பணத்திற்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்படி பணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து இன்வால்வ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ டே லைஃப்பில் நீங்கள் இதை எழுதணும், டெய்லி எழுதணும். டெய்லி எழுத முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எழுத முடியும். நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பணத்துக்கு நீங்கள் நன்றிகளை வந்து எழுத போகிறீங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்னென்ன விதமான நன்றிகள்லாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணி தரேன் உங்களுக்கு. நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, உங்களுடைய ஒர்க் ஷெட்யூல் அதிகமாக இருக்குது, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க. இன்னைக்கு ஒரு பேனா ஒரு நோட்டு வாங்கி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது டெய்லி ரெகுலராக எழுதிக்கிட்டே வாங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணலை, உங்கள் ஹஸ்பண்ட் தான் ஏர்ன் பண்ணுறாங்க, உங்களுடைய இன்கம் சோர்ஸ் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் தான், எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், உங்கள் லைஃப் மாறும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பண ஆற்றலுக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் போது அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய எல்லா விதத்துலையுமே கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து பார்க்க முடியும். ஏன்னா அது உணவுக்கும் தானே நீங்கள் நன்றி செலுத்துறீங்க. ஸோ இந்த எழுதுறது கூடவே சேர்த்து
எப்போல்லாம் உங்களுக்குள்ள பணம் வருதோ, நீங்க வந்து உங்களுடைய சேலரி கிரெடிட் ஆகுதா, இல்ல நீங்க ஏதோ ஒரு சர்வீஸ் பண்றீங்க, லைக் நீங்க ஒரு ஒரு ஹேர் கட் ஒருத்தவங்களுக்கு பண்றீங்க, உங்களுக்கு அமௌண்ட் ஒருத்தவங்க பே பண்றாங்க. ஏதோ ஒரு வழியில பணம் உங்க வாழ்க்கைக்குள்ள உள்ள வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம டிஎன் கவர்மெண்ட்ல வந்து உமன்ஸ்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகுது அப்படின்னா, அந்த பணத்திற்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா ஒவ்வொரு ரூபாயும் ஒரு ஆற்றல், அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதற்கு கண்டிப்பா நீங்க நன்றி சொல்லி, ஏய் வெல்கம், என் லைஃப்குள்ள நீ வந்திருக்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, நீ நிறைய அற்புதமான விஷயங்களை செய்ய வந்திருக்க, எனக்காக ரொம்ப நன்றி, வெல்கம் அப்படின்னு சொல்லி அவங்கள வரவேறுங்க. அதே மாதிரி ரூபாய் நீங்க செலவு பண்ணாலும், லைக் நீங்க ஏதோ ஒரு பேனா வாங்குறீங்க, நீங்க ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஷர்ட் வாங்கிக்கிறீங்க, நம்ம வந்து பெட்ரோல் வந்து ஃபில் பண்றோம் அப்படின்னா, வெளியில போகிறாங்கல்ல ஒரு மணி, அவங்க வந்து பொருளை கொடுத்துட்டு போகலாம் அல்லது ஒரு சர்வீஸை கொடுத்துட்டு போகலாம். லைக் நான் ஒரு பேனா வாங்குறேன் அப்படின்னா அது பொருளா என்கிட்ட வந்துருது. இப்போ 10 ரூபாய் கொடுத்து நான் பேனா வாங்குறேன்னா அந்த 10 ரூபாய் பேனாவே என்கிட்ட கன்வெர்ட் ஆகி இருக்குது. இப்போ நான் ஏதோ வந்து ஒரு ஹேர் கட் பண்ணிக்கிறேன், ஒரு ஃபேஷியல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது சர்வீஸா இருக்கு. நான் இங்க இருந்தா, நான் ஒரு மதுரையில இருந்து நான் ஒரு சென்னை போறேன் அப்படின்னா, ட்ரெயின்ல போறேன் அப்படின்னா இட்ஸ் சர்வீஸ். அவங்க எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா என்ன வந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ சர்வீஸ். ஏதோ ஒரு வகையில நீங்க மணியை ஸ்பெண்ட் பண்ணும்போது, உங்ககிட்ட அந்த வெளியே போகும் பொழுது ஒரு லோனா கூட இருக்கட்டுமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஹவுசிங் லோன் வந்து பே பண்ணிட்டு இருக்கீங்க, அமௌண்ட் உங்ககிட்ட வெளியே போகும்போது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, என்னோட சொந்த வீடை நீ இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கான வீடா மாத்திட்டு இருக்க அப்படின்றத சொல்லுங்க. இதே நீங்க வந்து ஒரு கடன் அடைக்கிறீங்க அப்படின்னா, என்னை மேலும் நீ பணக்காரனை மாத்துறதுக்காக இப்ப நீ ஒரு முயற்சியில நீ வெளியே போயிட்டு இருக்க, ஸோ தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்லுங்க. ஒரு பணம் வெளியே போகும்பொழுது அதை வாழ்த்தி அனுப்புங்க. நீ நிறைய பேரோட கல்விக்காகவும் அறிவுக்காகவும் அடுத்தவங்களோட நிம்மதிக்காகவும் ஒரு உணவா ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீ வெளியில போய் நல்ல மாற்றங்களை செஞ்சுட்டு இந்த சொசைட்டில பன்மடங்கா உன் ரிலேஷன் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு என்கிட்ட திரும்பி வா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இந்த பணம் வெளியில போகும்போது மற்றவங்களுக்கும் நல்ல விதமா படட்டும். நிறைய பேர் திருமணம் வச்சிருப்பாங்க, எஜுகேஷனுக்கு பே பண்ணுவாங்க, தன்னோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்கு பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் எல்லாம் அந்த சொசைட்டில அந்த பணம் வந்து நிகழ்த்திட்டு, அது ஃப்ரெண்ட்ஸ், அது ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10 ரூபா பே பண்றீங்கன்னா, அது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு 10 கோடி உங்ககிட்ட திரும்பி வரணும் அப்படின்னு வாழ்த்தி நீங்க பணத்தை வந்து கொடுக்க பாருங்க. உங்க கையில இருந்து வெளியே போகுது அப்படின்னா, இதை நீங்க பண்ணும் பொழுது ஸ்டார்டிங்ல நம்ம கண்டிப்பா மறந்துடுவோம். நீங்க கண்டிப்பா ஒரு 1 வீக் இதை பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஜிபே பண்ணுங்க, எதுனாலும் பண்ணுங்க. ஜிபே பண்றப்பயுமே அந்த பணம் நம்ம டைப் பண்றோம்ல, டைப் பண்ணும்போதே சொல்லிட்டு அனுப்புங்க. இப்போ 100 rupees நீங்க பே பண்றீங்க, ஏதோ ஒரு டீ ஏதோ ஒன்று குடிக்கிறீங்க, ஒரு 20 ரூபா நீங்க பே பண்றீங்க அப்படின்னா, தேங்க்யூ ஸோ மச், உன்னால நான் ஒரு பியூட்டிஃபுல்லான டீ குடிச்சேன், ரொம்ப ரொம்ப நன்றி, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு என்கிட்ட நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உங்களுடைய நம்பரை போட்டு நீங்க வந்து பே பண்ணுங்க. ஸோ இது ஒரு 1 வீக் நமக்கு கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் போக போக அது பழகிடும். இந்த சின்ன சேஞ்சஸ், நீங்க அந்த கிராட்டிடியூட் எழுதுறத அண்ட் இப்படி நீங்க உங்க மனசார சொல்றது உங்க லைஃப்ல பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். இது பர்சனலா என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் கொடுத்தது, பர்சனலா என்னுடைய லைஃப்ல நான் யூஸ் பண்ணது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மெத்தட். கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா அது உங்க லைஃப்ல கண்டிப்பா பல மாற்றங்களை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், விஷுவலைசேஷன். இந்த பணம் உங்களுக்கு தேவை இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 10 lakhs இப்போ வந்து ஒரு கடன் இருக்கலாம். ஆனா அந்த 10 lakhs கடனை அடைச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் என்னோட எய்ம் என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினைப்பேன். எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு விஷயம் நான் பை பண்ணணும்னு நினைப்பேன். அந்த விஷயத்த நான் இந்த லோன் அடைஞ்சதுக்கு அப்புறமா என்னுடைய இலக்கு என்ன இருக்கோ அந்த இலக்கை நான் அடைஞ்சிட்டேன்னா எப்படி ஃபீல் பண்ணுவேன்? என்னோட சொந்த வீட்டில் நான் உட்காந்துருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், என்னோட ஓன் ஹவுஸ்ல உட்காந்துருக்கேன். இல்ல நீங்கள் ஜுவல்லரி ஒரு சில மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் ஃபார் பிள்ளைங்களோட திருமணத்திற்காக. நீங்க நினைச்சதை விட அதிக நகை உங்க குழந்தைகளுக்கு போட்டுட்டு உங்க கையிலும் இருப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எப்படி ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸை நீங்க எடுத்து நடத்திட்டீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எப்படி ஹாப்பியா ஃபீலா இருக்கும்? அந்த பணம் வந்து நீங்க கிடைச்சு உங்களுக்கு பிடிச்ச காரை வாங்கி நீங்க உங்களுக்கு டிரைவ் பண்ணி ரொம்ப லாங் டிரைவ் போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ உங்க கூட இருக்காங்க, அப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த விஷயத்த கற்பனையா நினைச்சு பாருங்க.
இப்போ நான் சொல்லும்போதே நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க, அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? அந்த ஃபீலிங்ஸ கொண்டுடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த விசுவலைசேஷன் பண்றது வந்து கிளியரா தெரியல அப்படின்னா, கீழ கமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. கண்டிப்பா நான் யூஸ் பண்ணக்கூடிய சில ட்ரிக்ஸ வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். நீங்க என்ன விஷயத்துக்காக மணி மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. அதற்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது மெத்தட்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் பிசினஸ்க்காக பண்ணுவீங்க. ஒரு சிலர் ஹெல்த்துக்காக, ஒரு சிலர் வந்து கடன் அடையணுன்றதுக்காக வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் குழந்தைங்களோட படிப்புக்காக மணி மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா என்ன ரீசனுக்காக நீங்க மணி மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. அதற்கான ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்தாலும் நான் கண்டிப்பா உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். ஸோ உங்களுடைய பண தேவைகளை நீங்க எப்படி பூர்த்தி பண்ணிக்கிறதா, எப்படி உங்களுக்கு தேவையான மணி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எப்படி கடன்ல இருந்து வெளிவரணும், எப்படி நமக்கு நினைச்ச பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், ஒரு பொருளை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம். மேனிஃபெஸ்டேஷனையும் தாண்டி நிறைய தாந்திரிகங்கள், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் அண்ட் ஏஞ்சல் ப்ரேயர்ஸ், பணம் சம்பந்தமான எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். நீங்க ஃப்ரீயா இருக்கும்பொழுது நம்மளுடைய சேனல்ல அந்த மணி மேக்னெட் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க. இதை மாதிரி பியூட்டிஃபுல்லான வீடியோஸ் நீங்க வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவை, இல்லை நீங்க ஏதோ ஒரு உறவு சார்ந்த பிரச்சனையில இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பர்சனல் டேரோ ரீடிங் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த சேனலை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி மணி மேனிஃபெஸ்டேஷன். தேங்க்யூ.